உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். இந்த மாதிரி புக்ஸை நீங்கள் வந்து அடுக்கிட்டு அது மேலே ஒரு A4 ஷீட் வைக்கணும். A4 ஷீட் மேலே ஒரு டஸ்டர் வைக்கணும். டஸ்டர் வச்சோன்னே என்ன ஆகும்னா கீழே விழுந்துடும். கீழே விழாமல் இருக்கணும். இதுதான் என்னுடைய சேலஞ்ச். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள். கொஞ்சம் பேப்பரை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்பயும் என்ன ஆகுது, கீழே விழுது. திரும்ப பேப்பரை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்பயும் என்ன ஆகுதுன்னா கீழே விழுது. இந்த மாதிரி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், யோசிங்க. மாற்றி யோசிச்சு பேப்பரை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம் பார்த்தீங்களா, ஃபோல்ட் பண்ணி விளையாடுறது. ஃபோல்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா சின்ன வயசில், ஃப்ரண்ட்டு பேக்கு. நம்ம விசிறிலாம் வச்சு பாம்பு மாதிரி செஞ்சு அந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம விளையாண்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஷேப்ஸு மாற்றி மாற்றி மடித்து நம்ம மேக் பண்ணுறோம். மேக் பண்ணதுக்கப்புறம் அது மேலே வச்சு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னுட்டு. சரிங்களா? இப்போ அது ஓகே. இப்போ நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இது மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டஸ்டர் வச்சு பார்க்கலாம். டஸ்டர் என்ன ஆகலை அப்படின்னா கீழே விழலை. ஏன் ஃபஸ்ட்டு கேஸில் விழுந்துச்சு, இப்போ ஏன் விழலை? ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸில் A4 ஷீட் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தது, அதனால கீழே விழுந்துட்டே இருந்தது. இங்கே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்மூத் சர்ஃபேஸ் இல்லை, நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரிக்ஷனை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். டியூ டு த ஃப்ரிக்ஷன்னால வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டஸ்டர் கீழே விழலை. இந்த மாதிரி ஃபன்னோட வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.